கீமா பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் உப்பு, பெப்பர் தூள், 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கலக்குன்னு கலக்குங்க. அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். மூடி வச்சு ஸ்டீம் பண்ணணும். வெந்ததுக்கப்புறம் சைடில் அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு கவுத்து போட்டு 2 தட்டு தட்டுனா அது வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனால் வச்சு நல்லா தட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும். அதுக்கப்புறம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு பவுட்ரை தூவி விடணும். அதுக்கப்புறம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் முட்டையை போட்டு கிண்டி எடுத்தால் பொரியல் ரெடி.